ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் வந்துட்டு சொல்கிறேன், இந்த 24 ஹவர்ஸ் அந்த விஷயத்த வந்து சொல்ல வரேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அது இப்போ பப்ளிக்காகவே நிறைய இடத்துல வந்து வந்துருச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு எஸ்எல் ஷார்ட்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இன்க்ரீடியண்ட், ஸோ அதில் அதோட பெனிஃபிட் என்ன, அது எதுலேருந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கிளாஸில் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். மெயினாக அது என்ன பண்ணுன்றதை ஷார்ட்டாக சொல்கிறேன். பிஹெச் பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணும், பிஹெச் பேலன்ஸ்டாக இருக்கும், அண்ட் ஹார்டனிக்கு ஹெல்ப் பண்ணும். பிஹெச் பேலன்ஸ்னாலே என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிளாஸ்லையுமே சொல்லியிருப்பேன். 24 ஹவர் சோப்புக்கும் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுனால எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றதையுமே சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? இதில் மெயினாக வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா அந்த கவர் பண்ணணுமா, கிளாத்தை போட்டு சுற்றணுமா அப்படின்ற ஒரு டவுட், சால்ட்டு சுகர் ஆட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த சால்ட்டு சுகர் ஆட் பண்ணுறதுன்றது வந்துட்டு 24 ஹவர்ஸில் மட்டும்தான், சோப்ஸில் மட்டும்தான் ஆட் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. இந்த சால்ட் ஆட் பண்ணுறதுன்றது யூஸ்வலாகவே வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்லையுமே ஆட் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சூப்பர் ஃபேட் விடுறோம், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பட்டர்ஸ்லாம் வச்சு செய்கிறீங்க, இல்லை டக்குன்னு அமுங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஹார்டனிங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சால்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 1 kg செய்கிறோம் அப்படின்னா, சும்மா அதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் தேவையில்லை, ஒரு ஸ்பூனோ அந்த மாதிரி நம்ம காஸ்டிக் சோடா கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இது வந்து சும்மா ஒரு டிப்ஸ் இல்லை ட்ரிக்ஸ் அந்த